வணக்கம் தோழர்களே, நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். இன்றைக்கு தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை நான் சொல்லி வருகின்றேன். யோகாவை தமிழர் கண்டுபிடித்த மருந்துண்ண மருத்துவத்தை ஒன்று கலக்க முதல் பயிற்சி என்று நான் சொல்லி வருகின்றேன். அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நான் பல்வேறு ஆராய்ச்சி செய்து நீரூற்றாமல் பழச்செடி வளர்ப்பது எப்படி என்ற ஒரு புத்தகம் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதேபோல் நான் முன்னாள் சினிமா ஸ்டண்ட் நடிகர் என்று பெருமையாக ஏன் சொல்கிறேன் என்றால், அதற்கு 3 ஆண்டுகள் நான் என்னுடைய உடலை வருத்தி உடற்பயிற்சி செய்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். அதை மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி கற்றுக்கொள்வது அந்த பயிற்சினால் எனக்கு சாத்தியமானது. அதனால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன், சினிமா முன்னாள் ஸ்டண்ட் நடிகர் அம்பிகா, அப்புறம் சத்ருகன் சின்ஹா முன்னாள் நடிகர் சிலரிடம் நான் சண்டை போட்டு நடித்திருக்கின்றேன். அதை சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் என்று தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். நேயர்களே, என்னுடைய பதிவை பார்த்து நலமாக வாழ தமிழ் அறிவியலை தெரிந்து கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, இன்றைக்கு இந்தியை அதாவது தமிழை ஏன் காப்பாற்ற வேண்டும்? தமிழை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்றால், நான் தமிழ் மொழி எப்படி உருவானது என்பது முதல் செய்தியை சொல்லியிருக்கின்றேன். அப்படிப்பட்ட தொன்மையான தமிழ் மொழியை மறைப்பதற்கு வேற்றுமொழிக்காரர்கள் சரி செய்கிறார்கள். தமிழர் கண்டுபிடித்த அறிவியலெல்லாம் இல்லாமல் செய்து ஏதோ அவர்கள் கண்டுபிடித்தது போல் ஆக்கிக்கொள்வதற்காக துடிக்கிறார்கள். இனியும் நாம் ஏமாறக்கூடாது என்பதுதான் நான் சொல்லி வருகின்றேன். தமிழை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்றால், நான் ஆடு மேய்க்கும் போது எனக்கு சில மூலிகைகள் அறிமுகப்படுத்தினார்கள் முன்னோர்கள். ஆடுதோடா இலை, ஆடுதோடா பாலை, அப்புறம் குரட்டை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. கொரட்டை இலை அப்படின்னு சொன்னால் அது என்ன? கொரட்டை இலை, கொரட்டை விடுவதை தடுப்பதற்கு கொரட்டை இலை அப்படின்வாங்க. அதை தமிழில் சொன்னால் வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்கிறார்கள். வேலிப்பருத்தினா எனக்கு என்னன்னு தெரியலன்னா, அது கிராமத்துக்கு வந்து பின்னாடி தான் சொல்கிறாங்க கொரட்டை இலை அப்படின்ட்டு. கொரட்டை விடுவர்களுக்கு, மூச்சு திணறல் இருப்பவர்களுக்கு அந்த வேலிப்பருத்தி இலை, கிராமப்புறத்தில் கொரட்டை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு. அதே போல் தேன் பூச்சியை மயக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு மூலிகை, அதற்கு பேர் வடத்தேரி மரம்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு சொன்னால் தெரியாது. படிக்காதவர்கள் ஏதோ முன்னோர்கள் சொல்கிறாங்களா, அது தொடர்ந்து வடத்தேரி மரம்னு சொன்னாங்க. வடத்தேரி மரம்னா ஒரு பாறை மேலே வடம் கட்டி தேன் அடிக்கிறாங்க. அவங்களும் எனக்கு சொல்ல, இந்த மாதிரி தேனுக்கு இந்த இலை தான் போட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நானாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த வடத்தேரி இலையை புகை போட்டு தேன் கூண்டு பறித்து தேனை சுவைச்சிருக்கிறேன். அதனால் தமிழர் கண்டுபிடித்த சித்தா மூலிகை, பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், இப்படின்னு பல்வேறு வைத்தியம் இருக்கிறது. கம்பர் எழுதினாரோ இல்லை வால்மீகி எழுதினாரோ தெரியல. மயில்ராவணன் இருவரையும் தேன் பூசி காப்பாற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள். தேன் பூசி காப்பாற்றுவது என்றால் அது விஞ்ஞான ரீதியாக நான் ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கின்றேன். ஒரு 500-600 பேருக்கு நான் தேன் பூச்சியை கொட்டு வச்சு சரி செய்திருக்கிறேன். இதில் இந்த அனுபவம் சேனலில் நான் 2 பதிவு போட்டிருக்கேன் தேன் பூச்சியை பற்றி. இப்படி பல்வேறு அறிவியல்
ஆராய்ச்சிகளை செய்த தமிழை மறைத்து வேற்றுமொழிக்காரர்கள் கண்டுபிடித்ததாக ஏமாற்றுவதற்காக தான் தமிழ் மொழியை இந்திய நாம் பேசு மொழியிலிருந்து அகற்ற வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் நாம் அதனால்தான் படித்தால் எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால், படித்தால் நாக்கு அரிச்சிடுவோம், காதால் கேட்டால் காலத்தில் ஈயங்காசு ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மிரட்டி, நீங்கள் கீழ்ஜாதிக்காரர்கள் படிக்கக்கூடாது என்று ஒதுக்கி இப்படியெல்லாம் ஏமாற்றி அறிவு தமிழை முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஏதோ தேவதினமாக இயற்கையின் உதவியோடு ஜான் மெக்கலே ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடி தான் அனைவருக்கும் கல்வி கிடைத்தது. மற்றபடி கல்விக்கு நான் வேறு யாரையும் நம்பவில்லை. தந்தை பெரியார் அவர்களும் ஜான் மெக்கலே அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் உதவி செய்தனால்தான் நம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தமிழ் முன்னேறியது. வடநாட்டில் பெரியார் இல்லாதனால்தான் முன்னேற்றம் இல்லாமல் முடங்கி கிடக்கிறார்கள். தொடர்களே, இனியாவது தமிழை பற்றி தெரிந்து கொண்டு நாம் தமிழ் மொழியை ஏன் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு ஆங்கில வயதுக்கு போகிறாங்க. தமிழ் மொழியை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் அதற்கு காரணம். சோடாதூள் சாப்பிட்டா உணவில் இட்லி தோசைக்கெல்லாம் சோடாதூள் போட்டு தான் தோசை சுடணும், இட்லி சுடணும்னு சொல்கிறாங்க. அது தவறு. சோடா போடாமல் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டாலே தோசையும் நல்லா வரும், இட்லி நல்லா வரும். சோடா தூள் போட்டால் உயிர் சத்தெல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் சத்து இல்லாமல் சாப்பிட்றதுனால தான் நம்ம மருத்துவமனைக்கு அதிகமாக போக வேண்டியதாக இருக்குது. உயிர் சத்தோடு சாப்பிட்டாக்க நாம் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நான் தொகுப்பு கொடுத்துருக்கின்றேன். இதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனியும் ஏமாறாமல் தமிழை நாம் முன்னெடுத்து தமிழ் வழியை நாம் படித்து தெரிந்து கொள்வோம். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.